தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 14வது பாசுரம் பார்க்க போகிறோம். இதோட அந்த பரோபதேசம் உபதேசம் பண்ணின்னு வந்தாலே அது முடியறது. இப்போ பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்னா, மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடிமின் நீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, நிறையா தேனை பருகி பருகி முரலும்னா ரீங்காரம் இடுறது, அதோட சவுண்டு. அப்படிப்பட்ட சோலை நிறைந்திருக்கிறது. அங்கே மயிலினங்கள்லாம் நல்லா ஆடுறது, அது குயிலினங்கள் ரொம்ப அழகாக கூவுறது. அப்படிப்பட்ட இடத்துல அந்த மேக கூட்டங்கள் இருக்கே அப்படியே தவழ்ந்து சூழ்ந்து இருக்கான். அப்படிப்பட்ட சோலை நிறைந்த இடத்துல வைகுண்டநாதன் இருக்காரே, தேவர்களுக்கும் நித்தியசூரியர்களுக்கும் தலைவன். அவர் நேரம் இறங்கி வந்து திருவரங்கத்தில் வந்து அமர்ந்துட்டாராம். அது எப்படி இருக்கான், அணி போல ஆபரணம் போல திருவரங்கம் இருக்கு. திருவரங்கமே பூலோகத்துக்கு ஒரு அணிகலன் போல இருக்கான். அப்படிப்பட்ட சோலையெல்லாம் ரசிக்காதவர்கள் அவள் எப்படி சொல்றார், மிண்டர், அதாவது மூர்க்கர் அப்படிங்கிறார். இப்படி அழகானதெல்லாம் படைச்சிருக்காரு பகவான், அவர் நாமத்தை சொல்ல வேண்டாமா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படி இல்லாமல் அவள் சாப்பிடணும்னு ஓடி வந்து சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சோற்றை அவளுக்கு கொடுக்காம நாய்க்கு இடுமீன், நாய்க்கு கொடுத்துருங்கோ. ஏன்னா நாய்க்கான நன்றி இருக்கும், இவாளுக்கு நன்றியே இல்லை. இத்தனையும் கொடுத்த பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அப்படி இல்லாதவளுக்கு சோற்றை கொடுக்காம, ஏன்னா அவளை மிண்டர்னா மூர்க்கர்கள், அப்படிப்பட்ட சோற்றை நாய்க்கு கொடுத்துருங்கோ, அதுக்கான நன்றி இருக்கும் அப்படிங்கிறார் தொண்டரடிப்பொடியாழ்வார்.